இன்றைக்கெல்லாம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சினிமா வந்து கை மாறி போனதன் விளைவு தான். தயாரிப்பாளர் கையில் இருந்த சினிமா நடிகர்கள் கையில் போனதன் விளைவு என்னன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 படத்தில் நல்ல சப்ஜெக்ட் பண்ணுறாரு ஒரு ஹீரோ, 3வது படத்தில் அவருக்கு காசு வந்துடுது. நம்மளும் அறுவலை எடுத்து விட்டா தான் மாஸ் ஹீரோ, அப்புறம் அரசியலுக்கு போக முடியும். ஒரு டானா காட்டுங்க, டான் கதை இருக்கா சொல்லுங்கள். பிரதீப் ரங்கநாதன் இது வரைக்கும் கரெக்டான ரூட்டில் போயிருந்தார். இப்போ அவர் ஆக்ஷன் படம் கதை கட்டிட்டு இருக்காங்க. அவரும் அறுவாள் எடுக்க போகிறாரா இல்லை அவரும் டானாக போகிறாரான்னு தெரியல. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன, இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் டாப் 5ல் இருக்கக்கூடிய பல ஹீரோஸ்க்கு வந்து ப்ரொடியூசரே இல்லை, ஃபினான்சியர் இல்லை. ஒரு ஹீரோடைய படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டாங்க, ஃபினான்ஸ் இல்லைன்ட்டார். இன்னொரு ஹீரோவுக்கு படமே இல்லை. ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ணிட்டு அவர் வேணான்ட்டார். ஏன்னா படம் ஓடுதோ ஓடலையோ அவங்க சம்பளத்தை எதிக்கிட்டே போகிறாங்க. பெரிய படங்களுக்கு நிறைய தியேட்டர் கிடைக்குது. பட் சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு 2025லேயே வந்து நிறைய சின்ன படங்கள் தான் நிறைய ஹிட் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த படங்கள் எதுக்குமே தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது தான் நிறைய டேரக்டர்ஸோட ஒரு இல்லை. இது தயாரிப்பாளர் சங்கம் அவங்க வந்து ஒரு உதவி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் 4 அமைப்பு இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், ஃபிலிம் சேம்பர், கில்டுன்னு 4 இருக்குது. இதில் ஏதாவது சிறுபட தயாரிப்பாளர்களை நாங்கள் வந்து படம் ரிலீஸ்க்கு நாங்கள் ஏதாவது உதவி பண்ணுறோம், நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம், நாங்கள் வந்து தியேட்டர் புக் பண்ணி கொடுக்குறோம், பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம், ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? ஒரு அமைப்பும் இல்லை. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல திரு சுபேர் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய பெரிய ஹீரோஸோட படங்களை தாண்டி சின்ன படங்கள் நல்ல கண்டென்ட்டோட வந்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அது வரவேற்கத்தக்க விஷயம். கண்டென்ட் தான் படத்தை ஓட வைக்கிறது, தீர்மானிக்குதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். அப்படி தான் புது புது ஆட்கள் உள்ள வருவாங்க, புது புது டேலண்ட் வருவாங்க, புது புது கதைகள் கிடைக்கும். ஒரு காலத்தில் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்துன்னா தெலுங்கு இங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன் ஆந்திராவுக்கு போனால் அவங்கள வந்து ஒரு ஹாலிவுட் டெக்னீஷியன் மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இருந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி தெலுங்கில் 1000 கோடி அடிக்கிறாங்க, கர்நாடகாவில் 1000 கோடி படம் போகுதுன்னா அப்போ இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் கையில் இருந்த சினிமா நீ நடிகர்கள் கையில் போயிடுச்சு. இப்போ அதான் ஒரு சிக்கல். இப்போ இங்கே என்ன ப்ரொடியூசர்ஸ் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு கதையை இலாக்காவில் கதை பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு கதையாசிரியர்கிட்ட கதை வாங்குவாங்க, இல்லாட்டி டைரக்டர்கிட்ட கதை கேட்பாங்க. ஒரு 2-3 தரப்பில் கதையை கேட்டு கதையை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் போவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ தான் டேரக்டரை கொடுக்குறாரு, நான் டேட் தரேன், இந்த டேரக்டர் வச்சு படம் பண்ணுங்க. அப்போ அந்த டேரக்டருக்கு அந்த ஹீரோவுக்கு ஃபேவராக இருக்கணும், ஒரு அந்த 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 ஹீரோவுக்கு வந்து ஒரு எல்லாம் ஒரு சொகுசாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற டேட்லாம் லொக்கேஷன், அவங்க சொல்கிற டேட்டில் தான் வந்து ஷூட்டிங்கு, அப்படி அவங்க சொல்கிற ஆட்கள் தான் டெக்னீஷியன்னு சினிமா வந்து இன்றைக்கி நடிகர்கள் கையில் போனதுனால அது என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராடக்டாக நமக்கு வரமாட்டேங்குது. சமீபத்தில் 2025 வந்த பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எல்லாமே பெரிய தோல்வி. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன, இன்றைக்கி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் டாப் 5ல் இருக்கக்கூடிய பல ஹீரோஸ்க்கு வந்து ப்ரொடியூசரே இல்லை, ஃபினான்சியர் இல்லை. ஒரு ஹீரோடைய படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டாங்க, ஃபினான்ஸ் இல்லைன்ட்டார். இன்னொரு ஹீரோவுக்கு படமே இல்லை. ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ணிவிட்டு அவர் வேணான்ட்டார். ஏன்னா படம் ஓடுதோ ஓடலையோ அவங்க சம்பளத்தை எதிக்கிட்டே போகிறாங்க. ஆமாம். இப்போ தனுஷோடைய எடுத்துங்க, தனுஷோடைய கடைசி 3 படமும் ஓடலை. இட்லி கடை பெருசாக போகல, அட்டர் ஃப்ளாப்பு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து குபேராவும் பெருசாக போகல. ராயன் மட்டும்தான் சுமாராக போச்சு. அது ராயன் வந்து ரஹ்மானுடைய மியூசிக்கு, சன் பிக்சர்ஸோடைய ப்ரொமோஷன் போச்சு. அந்த படமே பெரிய பட்ஜெட் படம், ரஹ்மானுடைய சம்பளம் பெரிய பட்ஜெட் படம். அப்படி தொடர்ந்து தோல்வி படமாக இருக்கிறப்ப இவருக்கு வந்து 65 கோடி ரூபா சம்பளம், 50 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்தார் இட்லி கடைக்கு. இப்போ 65 கோடி ரூபா கேட்குறாரு அப்படின்னா யார் கொடுப்பா? பெரிய ஃபைனான்சியர் மாதிரி அன்புச்செழியன் வந்து அமரன் டைரக்டருடைய ராஜ்குமார் பெரியசாமி தனுஷு காம்பினேஷன் ஒரு படம் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக போயிட்டு இருக்கு. சம்பளம் வந்து 65 கோடி அப்படிங்கிற போகிறப்ப 65 கோடி இவருக்கு சம்பளம், ப்ரொடக்ஷன் காசு ஒரு 50 கோடி, இந்தான்னு போய் அங்கே போய் பார்க்குறப்ப ஒரு 100 கோடி 110 கோடி வச்சிருக்கப்ப எப்படி அதை பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது. ஓடிடி வந்து சுத்தமாக க்ளோஸ். நீங்கள் நல்லா எவ்வளோ பெரிய படமாக இருந்தால் கூட நீங்கள் கொடுங்க, ஷேர் பேசிஸில் படம் போடுறேன், ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன், ஒன்ஸ் தான் நீங்கள் புக்கு போடுற மாதிரி ராயல்ட்டி வாங்கிட்டு பண்ணுறான். அப்புறம் தேட்டரிக்கெல்லாம் பார்த்தா அதுவும் பெரிய பிரச்சனை. சேட்டலைட் சுத்தமாக பிஸ்னஸ் கிடையாது. ஓவர்சீஸ் ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பெரிய படங்கள் போகுது. அப்போ அப்படிங்கும் போது பிஸ்னஸ் கேரண்டி பிஸ்னஸ் இல்லை, மினிமம் பிஸ்னஸ் இல்லை. அப்போ பட்ஜெட் அப்போ வந்து படம் சினிமா வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது, தயாரிப்பு நிறுவனங்கள் க்ளோஸ் ஆகிட்டே போகுது, நடிகர் சம்பளம் ஏறிட்டே போகுது. இது எப்படி ஆரோக்கியமான சினிமாவாக இருக்கும்? இப்போ மலையாளத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தார். 1954 89 வரைக்கும் அவருடைய காலகட்டம். 500 படத்தில் நடிச்சிருக்காரு ஹீரோ. ஒரே ஹீரோயின் 101 படத்தில் நடிச்சிருக்காங்க. செம்மீன் ஷீலாவும் பிரேம் நசீரும் இந்த பேர் வந்து 101 படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஒரு மாதம் 30 படம் வந்திருக்கு. ஒரே மாதத்தில் அவருடைய படம் 30 படம். அப்போ டெய்லி ஒரு படம். ஆமாம். எப்படி சாத்தியம்? அன்றைக்கி பெருசாக டெக்னாலஜி கிடையாது, மானிட்டர் கிடையாது, கேரவன் கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு 2C கேமராவிலையோ இந்த ஏரி 3 கேமராவிலையோ படம் எடுத்திருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் 2C கேமராவில் எடுத்திருப்பாங்க.
அப்போ அந்த கேமராவில் எப்படின்னா ஃபிலிம் ரோலில் பண்ணுறது, ஃபிலிம் ரோலில் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணுறப்போ ஒரு அடி போயிடும். 400 அடிம்பாங்க ஒரு கேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் 400 அடி. அந்த 400 அடி ஃபுட்டேஜஸ் ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு வந்து ஷூட் பண்ணி அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு தான் பார்க்கணும். 6 மணிக்கு மேலே அவங்க லைட்ஸ் அதிகமாக தேவைப்படும். அன்றைக்கி பெரிய லைட்ஸ் கிடையாது, பெரிய கிரேன்ஸ்லாம் கிடையாது, மானிட்டர் கிடையாது. இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற டெக்னீஷியன்ஸை வச்சு 25 நாள் 20 நாளில் படம் பண்ணி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி வந்துச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஒரே நேரத்தில் 3 கேமரா ஷூட் பண்ணுறாங்க, 2 கேமரா ஷூட் பண்ணுறாங்க, ஸ்பாட் எடிட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ சொகுசாக அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேரவன் பார்த்தா ஒரு சின்ன நடிகராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு கேரவன், அதுக்கு மேலே போனாலும் டபுள் டோர் கேரவன் இருக்கக்கூடாது, சிங்கிள் டோர் கேரவன். சில நடிகர்கள் வந்து நான் கொண்டு வர கேரவன் தான் வேணும், லக்ஸுரி கேரவன்ஸ் வேணும்னு இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாயிட்டாங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், ஆர்டிஸ்டோடைய சேலரி இதெல்லாம் எங்கேயோ போய் நிற்கிது. பிஸ்னஸ் இல்லை, கதைங்க இல்லை, எப்படி இண்டஸ்ட்ரி வரும்? முன்னாடியாச்சும் யோசிப்பாங்க நல்ல படம் பண்ணுன்ட்டு, பட் இப்போ காசு வந்தா போதா நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அவங்க ஒரு 3 நாள் படத்தை ஃபுல் பண்ணிடுவாங்க, அவங்க 4 நாள் படத்தை ஃபுல் பண்ணிடுவாங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க. கதையெல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு தேவை ஒரு 10 பாட்டு வேணும், 10 ஃபைட் வேணும், ஒரு 10 பில்டப் சீன் வரும், 10 பஞ்ச் டைலாக் வேணும். நான் மாடிலேருந்து ஏறுவேன், மாடிலேருந்து இறங்குவேன், நான் ஃபோன் பண்ணுவேன், அவரா ஐயோ அவர் இன்டர்நேஷனல் டான் ஆச்சு அப்படிமா. சைனாவில் ஒருத்தன் கேட்பான், ஐயோ அவர் பயங்கரமான ஆள் ஆச்சு அப்படிமா. இந்த மாதிரி ஒரு 10 சீனு, ஒரு வைபான ஒரு பாட்டு, 10 பாட்டு, ஒரு 10 சீனு, 10 ஃபைட்டு, இந்த மாதிரி இருந்தால் போதும், கதை பெருசாக தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்க ரசிகர்களை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் பணம் போடுறவங்களுக்கு காமன் ஆடியன்ஸ் உள்ள வந்ததெல்லாம் கலெக்ஷன் ஆகும். இப்போ அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லாம் இப்போ இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கடைசியாக அந்த படம் போடலைன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் ஆகிருப்பாங்க. அப்போ சினிமா வந்து நடிகர்கள் கையில் போனதின் விளைவு என்னங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இப்போ ஆனால் பெரிய படங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டென்ட் இல்லை சார், பட் இருந்தாலும் பெரிய படங்களுக்கு நிறைய தேட்டர் கிடைக்குது. பட் சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு 2025லேயே வந்து நிறைய சின்ன படங்கள் தான் நிறைய ஹிட் கொடுத்துருக்கு. இப்போ டாப் 1ல் இருக்கலாம், ரீசெண்டாக அந்த சிறை படம்லாம் சொல்லலாம். சின்ன படம், பட் ஆனால் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனால் அந்த படங்கள் எதுக்குமே தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது தான் நிறைய டேரக்டர்ஸோட ஒரு பிரச்சனை. இல்லை, இது தயாரிப்பாளர் சங்கம் இதுக்கு அவங்க வந்து ஒரு உதவி பண்ணணும். ஒரு புதுசாக ஒருத்தர் பணம் வச்சுருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி உள்ள நபராக இருக்கிறாரு, ஒரு நல்ல கதையை அவர் சூஸ் பண்ணிட்டார், ஒரு நல்ல டேரக்டரை சூஸ் பண்ணிட்டார், ஏதோ ஊட்டி போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டார். அவர் பிஸ்னஸ் ஏரியான்னு ஒரு பெரிய ஏரியா இருக்குல்ல, அது கார்பரேட் முதல் கொண்டு இன்றைக்கி இருக்குள்ள அந்த பிஸ்னஸ் ஏரியா, அவருக்கு எங்கே பண்ணுறதுன்னு தெரியாது, ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, படத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஈரோட்லேயே, கோயம்புத்தூர்லேயே, மதுரையிலேயே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இங்கே இருக்க ஒரு அசிஸ்டன்ட் போய் அவரை பேசி அவர் சொன்ன கதை பிடிச்சி வந்து அவர் அமௌண்ட்டை போட்டு ஒரு 4 கோடியில் ஒரு படம் பண்ணிட்டார். அந்த படத்தை அவருக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுவார்? இப்போ தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. தயாரிப்பாளர் சங்கத்தில் 4 அமைப்பு இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், ஃபிலிம் சேம்பரு, கில்டுன்னு 4 இருக்குது. இதில் ஏதாவது சிறுபட தயாரிப்பாளர்களை நாங்கள் வந்து படம் ரிலீஸ்க்கு நாங்கள் ஏதாவது உதவி பண்ணுறோம், நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம், நாங்கள் வந்து தேட்டர் புக் பண்ணி கொடுக்குறோம், பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம்னு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? ஒரு அசோசியேஷன்னா எதுக்கு? அது சார்ந்த ஆட்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த அசோசியேஷன், அவங்க சார்ந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு தான் அந்த அசோசியேஷன். அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. சிறு பட்ஜெட் படங்களுக்கு முறைப்படுத்தக்கூடிய வேலையை தயாரிப்பாளர் சங்கம் தான் செய்யணும். அதை இங்கே செய்யாமடுறாங்க. அப்போ ஒரு படத்தோட என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படியே இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறாரு. பெரிய தயாரிப்பு நிறுவனங்களே படம் பண்ணுறதில்ல. இப்போ ஏவிஎம் மாதிரியோ, சூப்பர் குட் மாதிரியோ, லட்சுமி மேக்கர்ஸ், ரோஜா கம்பெனிஸ் பலரும் படம் பண்ணுறது நிப்பாட்டாங்க. அதுக்கு என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு, மினிமம் பிஸ்னஸ் கிடையாது. அன்றைக்கெலாம் வந்து பிஸ்னஸ் எப்படின்னா கேரண்டி பிஸ்னஸ். இன்றைக்கி இளையராஜா மியூசிக்கு, கவுண்டமணி, செந்தில் காமெடி படம் பூஜை போடுறாங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அந்த ஏரியா விற்றுரும். ஒரு தயாரிப்பாளர் ஒரு வட்டிக்கு கடன் வாங்கி அட்வான்ஸ் கொடுப்பாரு. கவுண்டமணிக்கு அட்வான்ஸ் கொடுப்பார், செந்திலுக்கு அட்வான்ஸ் கொடுப்பார், இளையராஜாக்கு அட்வான்ஸ் கொடுப்பார், ஒரு டேரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுப்பார், பூஜையை போடுவார். அன்றைக்கி பூஜையை போட்டு அவர் ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்தாருன்னா இந்த ஏரியா எடுத்துக்கிறேன், எம்ஆர்ஐ எடுத்துக்கிறேன், நான் வந்து என்எஸ்சி எடுத்துக்கிறேன், நான் வந்து டிடி எடுத்துக்கிறேன், நான் வந்து ஓவர்சீஸ் எடுத்துக்கிறேன்னு அன்றைக்கி அந்த அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த அட்வான்ஸ் காசை வச்சு படம் எடுத்து படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவர் லாபம் சம்பாதிச்சு போயிடுவார். அப்படின்லாம் சினிமா இருந்துச்சு. இன்றைக்கெலாம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சினிமா வந்து கை மாறி போனதன் விளைவு தான். வேறு பக்கம் இயக்குநர்கள் கையில், தயாரிப்பாளர் கையில் இருந்த சினிமா இன்றைக்கி நடிகர்கள் கையில் போனதன் விளைவு என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 படத்தில் நல்ல சப்ஜெக்ட் பண்ணுறாரு ஒரு ஹீரோ, 3ஆவது படத்தில் அவருக்கு ஆசை வந்துடுது, நம்மளும் அறுவலை எடுத்து விட்டுனா தான் மாஸ் ஹீரோ, அப்புறம் அரசியலுக்கு போக முடியும், ஒரு டானா காட்டுங்க, டான் கதை இருக்கா சொல்லுங்கள். பிரதீப் ரங்கநாதன் இது வரைக்கும் கரெக்டான ரூட்டில் போயிருந்தார். இப்போ அவர் ஆக்ஷன் படம் கதை கேட்டுட்டு இருக்காராம். அவரும் அறுவாள் எடுக்க போகிறாரா இல்லை அவரும் டானாக போகிறாரான்னு தெரியல. இப்போ அது வரைக்கும் ஒரு ஸ்டோரி ஓரியன்டான படங்களில் பண்ணிகிட்ருக்கார். இப்போ லவ் டுடேவாக இருக்கட்டும், இந்த டிராகனாக இருக்கட்டும், அவருக்கு என்ன வருமோ அந்த கதையை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் திருப்பி கன் எடுத்தார்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் டான் ஆனார்னா, நான் அடித்தால் நீங்கள் அடி வாங்கணும் அப்படின்னு உள்ள போய் நின்னார்னா மாட்டிக்குவார். அப்போ அதில் யார் பாதிக்கப்படுறது? ஏன்னா ப்ரொடியூசர் பாதிக்கப்படுது. இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அப்படின்னு வெளியில் தெரிஞ்சாலும் கூட
அவர் ஒரு சம்பளம் கேட்பார். அந்த சம்பளத்தை கொடுத்தோடனே அவர் என்ன சொல்வார், நான் சொல்கிற கதை பண்ணுங்கள், என் அஸ்வின் ஒருத்த கதை வச்சுருக்கிறான், என்னை வந்து நான் தான் குழந்தையாவே இருக்கேன்னு சொல்லி ஒரு கதை பண்ணியிருக்கான், அந்த கதையை கேளுங்க அப்படின்னா இவர் என்ன சொல்வார், பெரிய சரி பிரதீப் ரங்கநாதன் டேட் கிடைச்சா போதும் அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் மாற்றுறது யாருன்னா தயாரிப்பாளர் தான் மாற்றுறாங்க. இதுதான் இங்கே சிக்கல். இப்போ கூட இப்போ சமீபத்தில் நிறைய சின்ன படங்களோட டேரக்டர் வந்து ஒரு கருத்தாக வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி தேட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டாக பெரிய சர்ச்சையானது பிவிஆர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு, அதுவும் மண் சார்ந்த ஒரு படத்துக்கு 27 ஷோ தான் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதைத்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இதை வந்து முறைப்படுத்தணும். சின்ன படங்களுக்கு கவனம் செலுத்தணும், தேட்டர் புக் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது பிவிஆர் மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம புக் மை ஷோ டிக்கெட் புக் பண்ணுறோம். புக் மை ஷோங்கிற கம்பெனி எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நம்மள்ட்ட 30 ரூபா 5 பேர் ஒரு டிக்கெட்டுக்கு. அப்போ தேட்டருங்கிறது சாமானிய மக்கள் வரக்கூடிய இடமா தான் தேட்டர் இருக்குது. இன்றைக்கி பணக்காரர் வீட்டில் எல்லார் வீட்டிலும் ஸ்மார்ட் டிவி இருக்குது, அவங்க ஓடிடியில் படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி கியூபில் பணம் கட்டி வீட்டில் தேட்டரே வச்சுருக்காங்க. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா கியூபில் பணத்தை கட்டிட்டு வீட்டிலேயே படம் பார்க்கக்கூடிய வசதியெல்லாம் நீங்கள் வந்துச்சு. பல விஐபி வீட்டில் உட்காந்து தான் படம் பார்க்கலாம். அப்போ தேட்டருக்கு போகிறது யாருன்னா சாமானிய மக்கள் தான். அவன் தலையில் தான் கை வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு தேட்டரில் போய் நீங்கள் ஒரு 2 வீலரில் பார்க் பண்ணால் 50 ரூபா பார்க்கிங்கு, உள்ளே போய் காஃபி வாங்கினா 100 ரூபா, 200 ரூபா பாப்கார்னுக்கு போடுற மசாலா காசு. அப்போ படம் பார்க்குறத நீங்கள் காஸ்ட்லியாக்கி வச்சுட்டீங்க. அவன் ஒரு ஆர்வத்தில் வர்றான், தன்னுடைய மானசீக நடிகரை பார்ப்பதற்காக முதல் காட்சி பார்க்கறதுக்கு வர்றான். அவன் பாக்கெட்டில் நேரடியாக கை வைக்கிறீங்க, அவன் தலையில் கை வைக்கிறீங்க. இது யாருக்கு பாதிப்பு? தேட்டரில் படம் பார்த்தா தான் அந்த ஒரு படம் வந்து கமர்ஷியல் படமாக போய் சேரும். ஓடிடியில் பார்ப்பாங்க, சில காட்சிகள் பிடிக்கலாம், அவங்க மியூட் பண்ணிட்டு போயிடுவாங்க, தள்ளி வச்சுட்டு படம் பார்த்துருவாங்க. அப்போ முழு படமே ஒருத்தன் ஃபுல் ஃபீலோட பார்க்கணுன்னா தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ தேட்டரே இன்னைக்கு கார்பரேட் கையில் போயிடுச்சு. ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணுறோம். இப்போ நம்ம படம் பார்க்கணுன்னு ஒரு மூடு வந்துச்சுன்னா போக முடியலாம், தேட்டருக்கு போவோம், அந்த படம் ஓடுதா, டிக்கெட்டை வாங்கி கவுண்டரில் கொடுத்துட்டு போய் இன்றைக்கி படம் பார்க்குறதே ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபோன் எடுத்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் வண்டியை பார்க் பண்ணி அங்கே உள்ளே போனால் அதுக்கு ஏகப்பட்ட காசு. அப்போ படம் பார்க்குறது நீங்கள் காஸ்ட்லி ஆக்கி வச்சுருக்கீங்க. தியேட்டர் முழுவதுமே இன்றைக்கி கார்பரேட்டுகள் கையில் தான் போயிடுச்சு. அப்போது சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்ததை கூட ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த தேட்டரை எடுத்து அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்க கண்ட்ரோலில் போயிட்டு அந்த தேட்டர் 180 ரூபா 190 ரூபா அப்படின்னு டிக்கெட் விலையை வச்சுருக்காங்க. இது எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். 4Kயில் போட்டோம்னா 3K அது தேவையில்லையே, 4K 3K 6Kலாம் தேவையில்லையே. எனக்கு நான் நினச்சா படம் பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக்கி வச்சுருக்கீங்க? இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே செய்யணும் தான், அவங்களுக்கு தெரியும் கண்மாட்டி நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அது யார் காப்பாற்ற போகிறாங்கிறதான் தெரியல. இதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் தேட்டர்ஸே இருக்காது அப்படின்னு தான் சார் நினைக்கிறேன். இது யாருக்கு பாதிப்பு? தேட்டரில் படம் பார்த்தா தான் அந்த ஒரு படம் வந்து கமர்ஷியல் படமாக போய் சேரும். ஓடிடிட்ட தான் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே போச்சுன்னா இதுக்கப்புறம் தேட்டரே இருக்காதே சார், யாருமே தேட்டர் போய் பார்க்க வேண்டிய இல்லை. தேட்டர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு கல்ச்சர் மாறும். தேட்டர் இல்லாமலாம் போகாது. இப்போ டிவி சேட்டலைட் சேனல் வந்த புதுசு என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோதான். முதல்ல அதுக்கு முன்னாடி கேசட் வந்துச்சு, வீடியோ கேசட்ஸ், பைரசி வீடியோ கேசட்ஸ் வரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா அவ்வளோதான், பைரசி வீடியோ வருது. அப்போ பைரசி சிடி வந்துச்சு. அப்புறம் சேட்டலைட் சேனல்ஸ் வந்து சேட்டலைட் சேனலில் பூரா படம் போட்டுறாங்க, சீன்ஸ் போட்டுறாங்க, பாட்டு போட்டுறாங்க, தேட்டர் அழிஞ்சிரும்னாங்க. தேட்டர் அழியிலையே. தேட்டர் கம்மியாகவும் தேட்டர் வேறு வடிவங்களில் வரும். ஒரு மால் இருக்கும், அதில் 10 பேர் உட்கார பார்க்குற மாதிரி தேட்டர் இருக்கும், மோஸ்ட்லி எப்படி தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தான் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு மாறுமே ஒழிய தேட்டருங்கிறது ஒன்று ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துகிட்டே தானே இருக்கும். நமக்கு இந்த காலங்காலமாக சொல்லிட்டு இருக்க சேட்டலைட் வந்தப்போ வந்து போயிருந்தாங்க, கேசட் வந்தப்போ போயிருச்சுன்னாங்க, அப்புறம் சிடி வந்தப்போ போயிருந்தாங்க. இன்றைக்கி ஓடிடி வந்தப்போ சினிமா தேட்டர் போயிடுச்சானே. ஓடிடி வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆக போகுது. தேட்டர் வந்து புதுசாக ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வடிவங்கள் மாறுது. முதல்ல 500 பேர் உட்காந்து பார்க்குற தேட்டர் இப்போ வந்து 300 பேர் 200 பேர் ஆயிடுச்சு. இனி 100 பேர் 50 பேராக குறைஞ்சிக்கிட்டு வரும். அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.